எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் மீடியா வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய படத்துக்காக மீட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேசணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை வந்து எனக்கு ரெஃபர் பண்ணதே வந்து லக்ஷ்மண் சார் தான். அவர் தான் வந்து மன்வானந்தை வந்து அனுப்பிச்சி வச்சார் இந்த ஸ்கிரிப்டோட. அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஒரு ஃபஸ்ட் டிஸ்கஷன் நானும் சாரும் வெங்கடேஷ் சார்லாம் உட்காந்தோம். அவர்கிட்ட கேட்டது ஃபஸ்ட்டு ஒரு விஷயந்தான், சார் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரொம்ப பெருசாக இருக்குது சார், ஸ்கேலாக பெருசாக இருக்குது. அவர் சொல்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு பட்ஜெட் ஆகும், பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டாக இருக்குது சார், எப்படி சார் தாங்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், நம்ம வந்து தியேட்ரிக்கலாக ஒரு படம் எடுக்கணும், அது கண்டிப்பாக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஆன் மனு அண்ட் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வில் ஸ்பெண்ட் ஆன் த ஃபில்ம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். எங்கேயுமே வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்தால் இது வேலைக்கு ஆகாது, சுருக்கி எடுத்தால் வேலைக்கு ஆகாதுன்னு அவர் Day 1 வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார். தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். சார் இங்கே ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா இந்த அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஓடிடியாக இருக்கட்டும், மற்ற பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பண்ணும்போது தியேட்டர்ஸ் நம்பி மட்டுமே நம்ம படம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமையில் இருக்கும். ஸோ இட் வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ அதோட பெரிய எக்ஸாம்பிள் தான் லெப்பரப் வந்து. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி த கான்ஃபிடென்ஸ் ஹி ஹேட் இன் த ஸ்கிரிப்ட். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ வெங்கடேஷ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மனு ஆனந்த் அவர் எல்லாத்துலேயுமே பயங்கர ப்ராப்பராக இருப்பார். இந்த ஷூட்டிங்காக இருக்கட்டும், பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்தது கூட பயங்கர கல்யாணத்துக்கு போகிற மாதிரி வந்திருக்காரு. பக்கா புது ஃபார்மல் ஷூஸ்லாம் போட்டு தட்ஸ் எ வே இஸ் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படி தான். ப்ளஸ் அது வந்து அவரோட ஒர்க்லேயும் ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒவ்வொரு சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக, ரொம்ப கிளாரிட்டியோட ஷூட் பண்ணார். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப நாள் ஷூட் பண்ணியிருக்கணும். பட் பிகாஸ் ஆஃப் இஸ் கிளாரிட்டி அண்ட் எக்ஸிக்யூஷன் வி ஃபினிஷ்ட் இன் லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ் வாட் இட் வுட் ஹவ் ஆக்சுவலி டேக்கன். ஸோ அதில் வந்து இட்ஸ் ஃபினாமினல். இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஹிம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதை தான் சொல்லுவாங்க. பட் இட் வாஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிரதர். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் மெமரபிள். அப்புறம் எங்களை கேமராமேன் மை லார்ட் எங்கே இருக்கிறீங்க? அவர்கிட்ட நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. பட் ரொம்ப கூலான ஒரு பர்சன் அவர். வந்து மனு ஏதாவது ஷார்ட் ஏதோ காம்ப்ளிகேட்டாக சொன்னால் அப்படியே முடி இருக்கிற மாதிரியே தலை சொறி வேறு, ஆனால் ஒன்றுமே இருக்காது மண்டையில். பட் வெரி வெரி ஸ்வீட் பர்சன், வெரி வெரி டேலண்டட். மனு போகிற ஸ்பீடுக்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சரி, குவாலிட்டியாகவும் வந்து எடுத்தார். ப்ளஸ் இந்த படத்தில் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் ஒரு இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ் இருக்குது. அது பாம்பேயில் எடுக்கும்போது அவரும் என் கூட டைவ் பண்ணி, அவரும் அந்த அண்டர் வாட்டர் கேமராமேன் கூட அவரே டைவ் பண்ணி வந்துட்டு அவர் பயங்கரமாக வித்தையெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார். ஸோ இட்ஸ் வெரி ரேர் தட் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டிஸ் இருக்கிற ஒரு கேமராமேன் ரொம்ப டேரிங்காக, ரொம்ப ஒரு ஹேண்டில்டாகவே நிறைய விஷயங்கள் பண்ணுவார். ஸோ I think for this film he's done a fantastic job. So that was very sweet of. Thank you sir, thank you so much. அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் திபு சார். ஐ திங்க் இந்த படம் பார்த்த உடனே எல்லாருமே வந்து சொன்னது தான், மீதி எல்லாம் நம்ம கடவுள் திபு சார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் அ வெரி ஸ்லீக் ஒரு ஆக்ஷன் ஒரு ஃபில்ம். லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூசிக். அந்த ஒரு எலிவேஷன் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு கூட லவ்லி சாங், மை ஃபேவரட் சாங். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மெலடியாக இருக்கட்டும், மீதி இருக்கிற சாங்ஸாக இருக்கும் படத்தில். ஐ திங்க் இட்ஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அது இல்லாமல் இப்போ வந்து டீசரில் இருக்கிற ஆர்ஆராக இருக்கட்டும், படத்தில் வர ஆர்ஆராக இருக்கட்டும், ஐ திங்க் இஸ் ஃபினாமினல். ஸோ we needed him for this filmனு சொல்லலாம். ஸோ தட் மச் அந்த அளவுக்கு அவர் வந்து இந்த படத்தில் அவர் இன்புட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பிரசன் ஐ திங்க் இஸ் நாட் ஹியர், நோ இருக்காரா? ஸோ ஐ திங்க் அவரோட கட்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காட்ட முடியாது, ஒரு 3 hours எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இட்ஸ் லாட் ஆஃப் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஆல்சோ. சும்மா ஒரு
சின்ன ஒரு சீக்வன்ஸ் இல்லாமல் பிளாட்டு சப் பிளாட்டு நிறைய கேரக்டர்ஸ் படத்தில் அவங்க எல்லா கேரக்டர்ஸும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஒரு டைம் தேவைப்படுது. பட் இட் cannot be too long. ஸோ எவ்ரி திங் வாஸ் டன் ஃபென்டாஸ்டிக் பிரசன்னா. தேங்க். அண்ட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், அவர் எனக்கு தெரிஞ்ச படத்தில் ஒரு 80 days ஒர்க் பண்ணார்னு நினைக்கிறேங்க. அவர் எல்லா ஃபைட்டுமே வந்து ஒரு படத்தில் எப்போவுமே ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் மூடு இருக்கும் அண்ட் நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது படத்தில். ஸோ மாஸ்டர் வந்து அவரோட ஆஸ் எ ஃபில்ம் அவர் ஒரு கோ டைரக்டர் மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணார். ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன்னு நம்புகிறேன். கம்மிங் டு மை கோ ஆக்டர்ஸ், கௌதம் பிரதர், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ ரியலி லவ்ட் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபிலிம். அவர் ரொம்ப கூலாக, ரொம்ப செக்ஸியாக, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக, ஒரு செம்ம ஆட்டிடியூடோட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ஈச் டைம் ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது நான் கால் பண்ணி சொல்லுவேன், பிரதர் செம்மையாக கலக்கிட்டீங்க இந்த சீனில். ஸோ இட் நீட் தட்ஸ் ஒரு அந்த ஒரு 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 ஸ்டைலிஷ் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு பண்ணுற விஷயம் அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டது. ஸோ ஐ திங்க் ஹி ஜஸ்ட் புல் இட் அவுட் வித் ஸோ மச் ஈஸ். அதாவது நானும் மண்ணும் எப்போவுமே சொல்லிடுவேன், கலகிட்டான் பிரதர் வந்து பின்னி எடுத்துருக்குறான்னு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் கௌதம், நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் டெஃபினெட்லி see his work and you will say the same thing. அண்ட் சரத்குமார் சார், அவருக்கு வந்து இது டெய்லர் மேட் ரோல் டீச்சரில் நடந்து வரும்போது பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு டீவியேஷனே தேவையில்லை. இந்த கேரக்டர் இவர் தவிர வேறு தமிழில் யாருமே பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் இஸ் புல் இட் ஆஃப் வித் ஸோ மச் ஈஸ். சில ஸ்டைலான இதெல்லாம் வந்து நம்ம வந்து அது ஒரு பேர்த்தில் இருக்கணும் சார், அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சார். ஸோ ஐ திங்க் ஹீ ரியலி லிவ் த கேரக்டர். ஸோ இட் வாஸ் ஸோ நைஸ் டு. இன்ஃபேக்ட் அவர் பண்ண ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் பார்த்துட்டு ஆக்சுவலி சாரை கால் பண்ண அவர் நியூசிலாண்டில் இருந்தார்னு நினைக்கிறேன். சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்கிறீங்களே சார், கஷ்டமாக இருக்குது சார், பாருங்க இதெல்லாம் உங்களை மேட்ச் பண்ண முடியுமான்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன். தட் வாஸ் அ சிங்கிள் ஷாட். பட் படத்தில் அது இப்போ கட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு சிங்கிள் ஷாட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தார். ஸோ தட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். மஞ்சு மேம், அவன் மனு வந்து இந்த கதை சொன்னோடனே ஒரு விஷயம் தான் சொன்னான், ஒரு நோ ரீப்ளேஸ்மெண்ட், இவங்க படம் பண்ணலன்னா என்ன பண்ண போகிறதுன்னு தெரியல அப்படின்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 months அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கொச்சின் போய் கதை சொல்லி அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் செகண்ட் டிராஃப்ட்னு எடுத்துகிட்டு. ஸோ ஐ மீன் இந்த படத்தில் வந்து அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ப் கேரக்டர், ஒரு லைக் த பைண்டிங் கேரக்டர் ஃபார் ஆல் த கேரக்டர்ஸ் இந்த ஃபில்ம் மாதிரி. கண்டிப்பாக அவங்கள பற்றி சொல்ல தேவையில்ல, ஸோ கிரேட் இந்த ஃபில்ம். அப்புறம் வந்து அனகா நிறைய கேள்வி கேட்பாங்க ஸ்பாட்டில். ஒரு ஷாட்டுக்கு நம்ம அன்வர்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அந்த அளவுக்கு. ஸோ பட் தட்ஸ் வெரி நைஸ். ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ ஷார்ட், இந்த ஷார்ட்டில் இவ்வளோ கேள்வி கேட்கலாமா ஒருத்தவங்க, இவ்வளோ டவுட் வருமான்ற ஒரு இதே நம்மளுக்கு வரும். பட் இட்ஸ் வெரி வெரி ஹெல்தி. இட்ஸ் நாட் லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டூபிட் டவுட்ஸ் இல்லாமல் ரொம்ப ரெலவெண்ட்டாக ஆன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் ரியலி சூட்டட் த ரோல் வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. தேங்க்யூ அனகா. அண்ட் ரைஸா அண்ட் அதுல்யா, பாவம் மாஸ்டர் பெண்ட் எடுத்துட்டார் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில். அது ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் எடுக்கும்போது வந்து நாங்கள் ஷூட் பண்ணிக்கும்போது டெய்லி அதுல்யாவும் ரைஸாவும் வந்து டெய்லி ஒரு 5 hours ரிஹர்சல்ஸ் தான் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்க்கு. ஸோ பட் எல்லாருமே பிகாஸ் இட்ஸ் ஒரு ஆக்ஷன் ஃபில்மாக இருந்தாலும் எல்லாருமே வந்து அவ்வளோ நேச்சுரலாக இப்போ வந்து ரொம்ப ஃபேக்காக, இப்போ விமன் ஃபைட் பண்ணும்போது ரொம்ப ஃபேக்காக இருக்க சொல்லிட்டு ஐ மீன் லாட் ஆஃப் தாட் அண்ட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஹவ் கான் இன் டு திஸ் ஃபில்ம். ஸோ கண்டிப்பாக அவங்களோட எஃபர்ட்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். கண்டிப்பாக காளி சார், அவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. இமோஷ்னல் பர்சன், இமோஷ்னல் கேரக்டர். ஸோ ஆஸ் எ ஃபில்மாக வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் வி ஆல் ஹவ் டன் அவர் பெஸ்ட். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஃபில்ம். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 years இந்த படம் மட்டும்தான் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் கிவ்ஸ் அஸ் த சக்ஸஸ் அண்ட் மச் நீடட் ரெக்கக்னிஷன். தேங்க்யூ. So now can we have producer Lakshman Kumar sir to speak few words?
எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் எங்களோட எல்லாருக்கும் இந்த டீசர் லான்ச் இந்த சிங்கிள் லான்ச்சை கூட இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட இருந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுற எங்கள் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு படம். இன்றைக்கி வந்து இந்த டீசர் லான்ச் இன்றைக்கி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா த மூவி இஸ் கம் டு அ ஃபுல் சர்க்கிள், நல்ல கம்ப்ளீஷன் வந்திருக்கு இந்த படம். அண்டு இந்த படத்தை பற்றி யோசிக்கும் போது எங்களுக்கு மனு வந்து எஃப்ஐஆர் முடிச்சுட்டு எங்களுக்கு கதை ஒன்று சொன்னார். சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா இது மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு கேள்வி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் சொன்னார். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே என்னென்னா, இது வந்து ஒரு பப்ளிஷ் ஆகாமல் இருந்தாலோ இல்லைன்னா ஒரு 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 பத்திரிக்கையில் வராமல் இருந்தாலோ இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அடித்து சொல்லலாம். அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் தான் வந்து எடுத்து வச்சுட்டே இருந்தார். இந்த கதையின் போக்கு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, 1965 இந்தியா அண்ட் CIA அவங்களுடைய இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்போ ரா கூட ஃபார்ம் ஆகலை. அந்த டைமில் வந்து CIA அண்ட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து சைனாவுக்கு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி நந்தா தேவின்ற நம்ம ஹிமாலயன் மலை மேலே 7 புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. புளூட்டோனியம் இஸ் அ நியூக்ளியர் மெட்டீரியல். அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க சர்வேலன்ஸுக்கு. அந்த 7 நியூக்ளியர் புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் வந்து அங்கே பனி ஜாஸ்தி பெய்யுது, ஸ்னோ ஸ்டார்ம் வருதுன்னு சொல்லி தொலைஞ்சு போயிடுது. திருப்பி போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதை கண்டுபிடிக்கலாமான்னு இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதோடைய டேஞ்சர் வந்து யோசித்து பார்க்குறது நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது. இது வந்து 1977 தான் உலகத்துக்கே தெரிய வருது. அமெரிக்காவில் ஒரு இதில் வந்து பப்ளிகேஷனில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷனில் ஒரு ஃபெயிலியர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அதுதான். அந்த ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணாமல் போனதுலேருந்து அதோடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த ஆனால் நிறைய உண்மை சம்பவங்கள் தொடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த மிஸ்டர் எக்ஸ். ஜென்ரலாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லைன்னா ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கவர்மெண்ட்டோ இல்லைனா மக்களோ வந்து அவங்களுக்கான மரியாதையை செலுத்துகிறாங்க. அவங்கள ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. ஆனால் இந்த ரா மாதிரியான ஒரு ஸ்பைஸ், ஒரு ஏஜென்ட்ஸ்க்கான வாழ்க்கையில் எது நடந்தாலும் வெளியில் தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சர்தார் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து 2-3 விஷயங்கள் இதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட ஒர்க் பண்ண 2 பெரிய ஆர்டிஸ்டோடைய ஃபாதர்ஸே வந்து ராவில் இருக்கிற ஆட்கள். அது வந்து பேச்சு வாக்கில் தான் தெரிய வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப அன்அஸ்யூமிங்காக நம்மள மாதிரியே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் அவங்க பண்ணுற வேலை வந்து மிகப்பெரிய வேலை. அவங்க தடுக்க விஷயங்கள் ரொம்ப பெருசு. தடுக்கலைன்னா அது வந்து அதோடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரா ஏஜென்ட்ஸோ இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ட்ரிபியூட் தான் இந்த படம். ஸோ அதில் ரொம்ப பெருமையை நாங்கள் படுறோம். ஏன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு நியூக்ளியர் பேஸ்டாக ஒரு விஷயம் வரும்போது எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய ஸ்கோப் இருந்தாலுமே மனு வந்து அதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எவ்வளவு வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டி ரொம்ப எடுத்துக்காமல் எவ்வளோ க்ளோசர் டு ரியாலிட்டி இதை கொண்டு போகணுமா கொண்டு போயிருக்காரு. அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி விச் இஸ் இன்ஃப்யூஸ்ட் இன் இட். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸோட இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மனு ஹஸ் புல்ட் இட் ஆஃப். அண்ட் ஆப்வியஸ்லி த டீம் தட் இஸ் பிஹைண்ட் த ஒர்க் இஸ் ஹியூஜ். இப்போ வந்து சரத்குமார் சார் ஆகட்டும், ஆர்யா பிரதர், கௌதம் கார்த்திக், மஞ்சு மேடம், இவங்கெல்லாம் வந்து இந்த ரோல்ஸை வந்து தயங்காமல் ஏற்றுட்டு, ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து உனக்கு ஜாஸ்தி ரோலா எனக்கு ஜாஸ்தி ரோலெல்லாம் இல்லை. இது அவ்வளவு எல்லாருமே வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து அனகா, அதுல்யா, ரைசா,
காளி வெங்கட் சார். இதில் ஆக்ஷனில் இல்லாத ஒரே 3 ஆட்கள் நான், வெங்கடேஷ் அண்ணாவும், மனு ஆனந்த் மட்டும்தான். மற்ற அத்தனை பேரும் இந்த உட்காந்துட்டு அத்தனை பேரும் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் டு சில்வா மாஸ்டர். எங்கே மாஸ்டர்? ஸோ இந்த படத்தில் வந்து இதுக்கு தேவைப்பட்ட லொக்கேஷன்ஸ், இதுக்கு தேவைப்பட்ட செட்ஸு எல்லாமே பிரம்மாண்டம் தான். எதுவுமே வந்து சம்டைம்ஸ் லைவ் லொக்கேஷன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி செட்ஸ் போட வேண்டியது, சம்டைம்ஸ் நாங்கள் ரியல் லொக்கேஷன்ஸ் போய் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ இது கூட ஸ்கேல் அண்ட் வெரைட்டிக்கு வந்து இந்த டீம் பட்ட கஷ்டங்கள், பட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெரிய உழைப்பு. ரொம்ப அன்அஸ்யூமிங்காக இருக்கிற ஒரு டீம் தான். பட் ஐ திங்க் த ஒர்க் தட்ஸ் கான் இன் டு திஸ் ஃபிலிம் இஸ் ஹியூஜ். ஸோ எனக்கும் வெங்கடேஷனாக்கும் ரொம்ப நிறைவான படம். இது பிரின்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் மேவரிக் மூவிஸ் இணைந்து தயாரித்து இணைந்து ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஃபிலிம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டுடே தட் வி ஹவ் கம் டு திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் இந்த படம் நல்லா வரும். இட்ஸ் அ வெரி குட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு தெரியுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வரணும், ஆடியன்ஸுக்கும் வரணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஐ வில் டேக் லீவ் ஆஃப் யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, பிரஸ் அண்ட் மீடியா, அண்ட் டு ஆல் த டீம்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் ஐ வுட் லைக் டு, இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆப்வியஸ்லி ஆர்ஏ பிரதர் வந்து நிறைய பேசியிருக்காரு இதை பற்றி, அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் பேசியிருக்காரு. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இஸ் டெஃபினெட்லி தி ஏடி டீம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஏடி டீம் ஹூ நைட் அண்ட் டே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு. they've only been the bridge. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்க தான் பிரிட்ஜாக இருந்திருக்காங்க. ஸோ தி ஏடி டீம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் an amazing experience. Yes, I see you all there smiling. Thank you. Definitely after that also the production team, the art department team எல்லாமே came together and supported each other to make இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் அருள் சார், அவரும் அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு. அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், உத்ராமேனன் மேம் அண்ட் டீம், துர்கா அண்ட் மீரு, made every character so believable, அவ்வளோ லைவ்லியாக அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். அண்ட் ஓவரால் ஐ வாண்ட் டு தேங்க் சில்வா மாஸ்டர். எங்கே இருக்கீங்க மாஸ்டர்? உண்மையாக my entire travel in this movie, more than with my director or with ஆர்ஏ brother or all my co-actors, was with சில்வா மாஸ்டர் தான். அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், என்ன ஸ்டன் சீக்வன்ஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ரிஹர்ஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி பார்க்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். அண்ட் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் பிளெஸிங் ஃபார் மீ. எனக்கா ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம், பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்ணுறது தான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அண்ட் சில்வா மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாரு. அண்ட் க்ரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார், விச் வாஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ சில்வா மாஸ்டர், நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தீங்க படத்தில். தேங்க்யூ ஸோ மச். இஸ் ஆல்சோ மை ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கம்மிங் டு my co-stars, my lovely co-stars, all of them. Let me start with Anaga, Atulya and Raiza. All three of you were amazingly wonderful. I think அவ்வளோ டெடிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் ஈச் ஒன் அவங்கவுங்க கேரக்டருக்கு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்டு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு பேட் அனகா ஹூ இஸ் வெரி வல்னரபிள், ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு. ரொம்ப வல்னரபிளாக நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அவங்க. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கேரி பண்ணியிருந்தாங்க. அத்துல்யா அண்ட் ரைசா வந்து ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் equations with each of them. ஆனால் each one of them pulled off their characters so beautifully. அண்ட் லாஸ்ட்டில் வந்து ஆர்ஏ பிரதர் சொன்ன மாதிரி தேர் ஹார்ட் ஒர்க், அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ்க்கெலாம் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஐ saw them rehearsing day and night அந்த மாதிரி போனாங்க. ஸோ hats off to you guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And coming to one of my favorites, Manju Warrier ma'am, you are absolutely beautiful and stunning in this movie. And starting till the very end வந்து உங்கள் transition
and the chinna detailing that you gave your character has been phenomenal. And definitely, I'm a huge fan of you. First time I've been starstruck actually. அவங்க போய் பபபான் ஆயிட்டேன் அவங்க கிட்ட பேச முடியாம. So thank you for that experience also. Coming to one of my other favorite actors, Sharath Kumar sir. We just finished a movie together and immediately we started this film. And என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னன்னு தெரியல ஒரு ஃபாதர் ஃபிகராகவே இருந்திருக்காரு என் கூட. And he's always been that fun best friend that you can tell anything to, and also very supportive. ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது அவர் வந்து சிங்கம் மாதிரி மாறிடுறாரு. பயங்கரமாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளோ தைரியமாக இறங்கிடுறாரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபிட்டர் தென் ஐ ஆம் சார். டெஃபினட்டாக. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் சம்மன் தட் ஐ கேன் லுக் அப் டு for sure. And coming to one of my all-time big brothers of this industry, Vande Arya brother. From day one when I entered this industry, Vande, I've always been fascinated with him. I think I have a small man crush on you. Ennan theriyala. Adu vande I've always seen Arya as one of the most dedicated, most hardworking and most stylish looking actors ever. And in the படத்துல வந்து அவர் கூட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு I was really excited. ஆனால் போய் அங்கே ஃப்ரேமில் போய் பார்க்குறேன் அவர் இவ்வளோ பிரம்மாண்டமாக ஹியூஜாக ஒரு ஹல்க் மாதிரி இருந்தார் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. நான் அவர் பார்த்தோன்னே மிரண்டுட்டேன். ஐயோ இவர் கூட நடிக்கணுமா, என்ன இவ்வளோ பெருசாக இருக்காரு அப்படின்ட்டு. பட் தட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு, அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்டை டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அந்த டயட்டும் மெயின்டைன் பண்ணி ஆகணும், சீட் பண்ணவே முடியாது, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எவ்வளோ ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டாக இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அது நான் என் கண்ணால் பார்த்தேன். அதுதான் என்னால் நம்ப முடியல. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். தூத்துக்குடியில் வந்து அந்த ஃப்ளட் சிஸ்டம், இந்த ஃப்ளட் வரும்போது நம்ம எல்லோரும் மாட்டிட்டு சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டோர்லேருந்து வெளியே எட்டி பார்க்குறேன். ஆர்யா பிரதர் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டுருக்காரு. ஜிம் எங்கேன்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து அவ்வளோ அந்த லெவலுக்கு டெடிக்கேஷனில் இருக்கிறாரு. உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ. யூ ஆர் a role model for me. So thank you so much for showing me what it takes to be a great actor. Coming to Manu Anand, my director, my friend, my guru. Thank you so much. Yes, my life guru, sorry. Advice எல்லாம் இங்கே தான் போவேன் நான். ஸோ என்னன்னா மனு ஆனந்த் வந்து he's been talking that he wants to work with me for a long time. நம்ம கொரோனா டைம்லேருந்து அசோசியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் எப்படி அசோசியேட் பண்ணணும்னு தெரியல. திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தார். அண்ட் உண்மையாக எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால் புல் ஆஃப் பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் எல்லாருமே ட்ரை பண்ணணுன்னு சொல்லி சரின்ட்டு ஒரு டவுட்டில் ஒத்துக்கிட்டேன். பட் மனு வந்து டே ஒன்லேருந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோலுக்கு நீ தான் கரெக்டாக செட் ஆவேன்ட்டு நான் பண்ணதை விட எனக்குள்ளே இருக்கிற ஒரு பொட்டென்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணார். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஐ ஹவ் ஃபுல்ஃபில்ட் வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ. So thank you so much for this opportunity and thank you for always guiding me the right way. And coming to the hero of this program, Dabu sir. Thank you so much for giving us such amazing songs and BGM like Arya sir சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து the main soul is the music. அந்த பல்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது, அந்த சாங்ஸ், அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குன்னா இவர் தான் பண்ணுவார். அண்ட் ஃப்ரம் வாட் ஐ ஹவ் சீன் ஐ எம் thoroughly and mind blown away. So thank you so much for such a surreal experience to really make நம்ம கேரக்டர்ஸ் எல்லாம் larger than life. And last of all I would like to say thank you to Prince Pictures, Lakshman sir, Venkateshan sir. என்னை நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் இன் மீ, ட்ரீட்டிங் மீ with a smile and kindness. So thank you so much for being such wonderful producers. I enjoyed myself on the set. I have no complaints whatsoever. This was an amazing experience for me. And thank you once again to the press and media. Thank you for coming here and supporting us. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். Thank you so much. Bye. Epitome of grace, beauty and strength. Manju Warrior ma'am, can we have you to speak few words? எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாரும் பேசுனது மாதிரி அவ்வளோ அழகாக ரொம்ப ஃப்ளோவில் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பேசணும்னு எனக்கு ஆசை இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் திங்க் ஐ ஹாவ் த டேலண்ட் ஃபார் தேட். ஸோ ஐ வில் கீப் இட் ஷார்ட் அண்ட் சிம்பிள்.
மிஸ்டர் எக்ஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அண்ட் இட்ஸ் என்ன அந்த படத்தை சம்பந்தப்பட்ட எல்லாமே எனக்கு புதுசு தான். அந்த படத்தில் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அந்த படத்தில் பேசுகிற அந்த கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் அபவுட் த ஃபில்ம் வாஸ் நியூ டு மீ. ஸோ அதை ஷூட் பண்ணும்போதும் ஐ வாண்ட் டு ஸ்பெஷலி மென்ஷன் மனுஸ் பேஷன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு சீன் எடுக்கும்போதும் ஹீ வுட் ஹாவ் டு அந்த படம் என்ன, அந்த படத்தோட கதை என்னன்னு ஹீ வுட் ஹாவ் டு கிவ் அ ஹோல் நரேஷன் பிஃபோர் எவ்ரி சீன். ஸோ அதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் மனுவுக்கு. அண்ட் த காஸ்ட், தி என்டையர் காஸ்ட் அண்ட் தி என்டையர் க்ரூ, அதில் நிறைய பேரை நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். ஸோ மெனி known and faces that I have enjoyed spending time with. So எல்லாருக்கும் lots and lots of love. We have such beautiful memories together. ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு படம் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஈவன் தோ அந்த நிறைய சேலஞ்சஸும் நிறைய ஹேர்டில்ஸும் எல்லாம் பல விதத்துலையும் இருந்த போதும் we managed to pull it through. I mean entirely because of ஒரு டீம் ஒர்க், ஒரு டீம் ஸ்பிரிட், அந்த ஒரு the sense of togetherness இருந்ததுனால ஐ திங்க் மனு வாஸ் த கேப்டன் ஆஃப் தட். அந்த ஒரு கேங்கோட கேப்டன் மாதிரி இருந்து he handled everything. he எல்லாம் அவ கைக்குள்ளேயே வச்சு he handled it very smoothly and we pulled it through and I'm sure we'll end up making a beautiful film together. And இங்கேயும் ஆடியன்ஸ்லேயும் இருக்கிறவங்க இந்த படத்தில் கலந்த எல்லாருக்கும் I want to extend my heartfelt love and thanks, and especially to Prince Pictures for giving this film the scale that it actually deserves. இந்த படம் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ண மாதிரி நீங்கள் பார்க்கும்போதும் அதே ஒரு என்ஜாய்மெண்ட். அண்ட் ஐ வுட் ராதர் see a theatrical experience. வந்து உங்களுக்கு இந்த படம் தியேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எல்லாரும் இந்த மீடியா வழி பார்க்குற ஆடியன்ஸ் யாராக இருந்தாலும் இது தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் ஃபில்ம் இன் தியேட்டர்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் அண்ட் ஐ நம்புகிறேன் நான் இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஐ ரியலி வாண்ட் seek all your blessings and support. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். சிவசங்கரி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களோட ரசிகன். மென்கள் மனதில்னு சொல்லிட்டு ஆண்களுக்காக தினமும் குரல் கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு என்னோட நன்றி. இந்த வாய்ப்புக்கு முதல்ல நான் டைரக்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்போவுமே காளி வெங்கிட்னு எழுதுனா காஸ்டியூமில் எழுதிடுவாங்க, லுங்கி இல்லைன்னா வேஷ்டி சட்டை, அதை அயன் பண்ணவும் வேண்டாம். சம்டைம்ஸ் அதை வண்டி கண்டிலாம் தொடச்சிட்டு கூட கொடுக்கலாம். அப்படியான கதாபாத்திரங்கள்லாம் வரும். எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு காலாக இருந்துச்சு இவர் கூப்பிடும்போது. ஏன்னா அவங்க குருநாதரும் என்ன மாதிரி வாய்ப்பு கொடுத்ததில்லை. கௌதம் மேனன் சார்ட்டையும் நிறைய தடவை ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். நம்ம ஃபோட்டோ பார்ப்பாங்களான்னு கூட தெரில. இவர் அங்கேருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு, நமக்கு எப்படி கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு ஒரு டவுட்டில் தான் போனேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கேரக்டர் பற்றி சொன்னார். எனக்கு இன்னும் சந்தேகமாயிருச்சு, எப்படி என்ன வச்சு இதை நீங்கள் நம்பினீங்க. அப்புறம் லுக்காக எனக்கு செட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்புறம் என்னை நல்லாவே பண்ண வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்புக்கு. ஏன்னா நம்மளை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பயமாயிருது. நம்ம பேர் எழுதினாவே இதுதான் வந்துடுமோன்னு. அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நம்மளை வேறு மாதிரிலாம் காமிச்சு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த படத்தில். முக்கியமாக வந்து ஏடி டீம்ஸ், அப்புறம் வந்து உதவி ஒளிப்பதிவாளர்கள், அந்த டீமுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லணும். அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நிறையா நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆர்யா சார் சொல்லிட்டாரு. நான் வந்து இதில் கொஞ்சோண்டு ஒரு பிஸ்னஸ் கட்டு ஒன்று காமிச்சார் டைரக்டர் ஒரு நாள், திருட்டுத்தனமாக நான் பார்த்தேன். அதில் வந்து நான் எல்லாருக்கும் வச்சுட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து கௌதம் கார்த்திகை வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டேன். செம்மையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த படம் வரும்போது அவரோட ஆட்டிடியூடை பயங்கரமாக ரசிப்பீங்க. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஒரு 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 முரட்டு வில்லன், ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தால் தான் அதை அடிக்கிற ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு கிடைக்கும் இல்லையா. அது இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். முக்கியமான கண்டென்ட் பேசுது இந்த படம். அது ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம் நினைக்கிறேன். தயாரிப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் ஆர்யா சாருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும். ஒரு நாள் அவசரமாக அஜர்பைஜான்லேருந்து 2 நாள் தான் கேப்பு, எனக்கும் வேறு டேட்டு பிரச்சனை இருந்தது. அதனால் அப்படியே ஸ்பாட்டில் இருந்து பேக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். அங்கேருந்து அப்படியே ஏர்போர்ட்டுக்கு ஓடணும்.
அந்த டைமில் பார்த்தா லஞ்சுக்கு டைமு கிடைக்கல, லஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. அங்கேருந்து கேபில் போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் ஏர்போர்ட்டுக்கு. எனக்காக எனக்கு அங்கே என்ன நல்லா இருக்கு மெனு இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஷார்ட் ரெடி, ஐயோ சரி சாப்பிட்லான்னு கேட்க மட்டும் ஷார்ட் ரெடி. அவ்வளோ பரபரப்பாக ஷூட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அங்கே லொக்கேஷன் அன்றைக்கி தான் லாஸ்ட்டு. அப்புறம் 2 பைய எடுத்து வந்து ஓடி வந்து அவரோட உதவியாளர் வந்து காருக்குள்ளே வச்சார். ஃபுல்லாக பார்த்தா அந்த மட்டன் என்ன சார் இது ரிப்பில் என்னமோ மட்டன் ரிப்பில் ஏதோ ஒரு அந்த இது அதை வந்து நான் ஆடியோ லஞ்சில் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால் மறக்காமல் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு பசிக்கும், திரும்ப நான் எங்கே போய் எனக்கு சோறு கிடைக்கும்னு தெரியாது. அதை புரிஞ்சுக்கிட்டு தேங்க்யூ மாஸ்டர். இப்படி மாஸ்டர் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வந்து 2 பேக் நிறைய ஃபுட்டு நான் அங்கேருந்து போகிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே போகிறேன். அது போய் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் சாப்பிட்றதுக்கும் இருந்துச்சு. சார் ரொம்ப நன்றி சார், ஏன்னா நான் எப்படி சாப்பிடணும்னு புரிஞ்சு வச்சுருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி வரணும் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஆல். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் to be part of this wonderful team and to be sharing the stage with some of the finest actors and technicians. Thank you Prince Pictures, thank you Lakshman sir and Venkateshan sir for making me part of this beautiful team. Within a very short span of time, I think you have done some amazing films, and I have always looked forward to associating with you, and I am so glad that it happened to be in this film. Thank you so much. Thank you Manu for having the faith and belief in me, and for having the conviction that I can do justice to what you have written. And I think when I look back, it's been a beautiful journey, and I think I've discovered so much about myself as an actor in the process. And you have always pushed me to be a better actor, and you've always reminded me of my strength. So I'm very, very grateful, and I hope that I get to work with you again. Thank you so much. Thank you, Arya. You've been a wonderful co-star, and you have been very, very patient with me. And I think in almost all the scenes that we had together, you had some inputs or suggestions to share, which I believe have helped me perform better. So thank you so much for that. And I know the amount of hard work and discipline that has gone into preparing for this film. So I hope all that hard work translates into magic in theaters. And I hope you continue to entertain all of us with so many more good films. Thank you. And Gautam, you've been very, very supportive and very, very sweet. We had only one scene together, but I am glad that I got to work with you. And Atulya and Raisa, again, I am so happy that I got to work with you all. Manju ma'am, I don't know what to say. Like ever since I started watching films, I've been you have been such a celebrated actor, and one fine day I get to perform with you. So that was very, very surreal. And but the surprising part was how friendly and how humble you were, and how you made me feel on the first day of shoot. I'll never forget that. I am truly grateful, and thank you for inspiring all of us, all the women out there. So thank you so much. Thank you Sharad Kumar sir for being part of this film. Thank you Dibu. Sorry, my order is like all messed up. But thank you so much. Thank you for giving me a beautiful song in this film. And when I heard the final version of the song, I was just hoping that I did justice to what you have created. So thank you so much.
Thank you. I don't know who I'm missing out. Thank you, Shravanti. You have made me feel at home each day on set. So thank you so much. Thank you, Charu, and all the assistant directors out there. Thank you, our beloved DOP sir, Arul Vincent sir, and Uttara ma'am, the whole styling team, and Pandian sir. I don't know, like everyone, every technicians and all the members in the unit. Thank you so much. And thank you each one of you who has taken the time to come and be with us today. Thank you for all the support. I am really sorry if I've missed out somebody because I'm slightly nervous. But thank you so much. Thank you. Hi guys. I think எல்லாரும் எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ சொல்கிறதுக்கு உண்மையாக ஒன்றுமே இல்லை. என்ன பேசுகிறது? Hi, how is everybody? We are good. Happy to see you. என்ன சொல்லாரு? ஓகே கிரேட். தேங்க்யூ மனு. ஆக்சுவலி இது மனுவோட படம். ஸோ எல்லோரும் மனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒரு ப்ரில்லியண்ட்டான படம் எழுதியிருக்காங்க, ஒரு ப்ரில்லியண்ட்டான படம் யோசிச்சிருக்காங்க. அந்த ஐடியா யோசிச்சதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இது அவங்க ஐடியா அண்ட் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்களோட ஐடியாவை ஒரு உண்மையாக மாற்றிருக்கோம். ஸோ நமக்கு ஒரு கைத்தட்டல். And yeah, I mean, Silva Master, of course, action, amazing. Charu, Shravanti, நம்மளோட பழைய கேங், எஃப்ஐஆர்லேருந்து எல்லாருமே ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். அருள் சார். ஸோ எல்லோரும் பேசிட்டாங்க, இவ்வளோதான். நம்ம எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். படம் வரும்போது நீங்களே பார்ப்பீங்க அண்ட் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேஷன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மிஸ்டர் எக்ஸ் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷன் சார். மனு, தேங்க்யூ ஸோ மச். என்னோட கெரியரில் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ இது என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட், லைக் மோர் தென் அ டைரக்டர், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து கடவுள் எனக்கு இந்த மிஸ்டர் எக்ஸ் படம் மூலமாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது டே அண்ட் நைட்டுன்னு ரொம்ப டஃப்பாக ஷூட் போயிட்டு இருக்கோம். ஈவன் தோ அந்த டைமில் கூட அவர் வந்து ஃபுட்டேஜஸ் எல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க, இங்கே இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார். அண்ட் ஆல்சோ லைக் ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆர்யா சார் தான் பார்ப்பேன். ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆர்யா சார் பார்க்கலாம். அண்ட் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னாலும் அவர்கிட்ட தான் போயிட்டு கேட்பேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கௌதம் கார்த்திக், சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துட்டு கௌதம் கார்த்திக் பார்த்தோன்னே அவங்களோட ரொட்டீன்ஸ், இந்த டிசிப்ளின் அதெல்லாம் கேட்டு வந்து லிட்டரலி ஐ வாஸ் லைக் ஷாக்ட். ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஐ ஹேட் லைக் லாட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஹிம். ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டெடிகேட்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆன் டைம், அது எல்லாத்தையும் தாண்டி அவருக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் கேரி பண்ணி இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருந்தார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சரத்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவரோடையும் காம்பினேஷன் இருந்தது. ஸோ லைக் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரத்குமார் சார்ட்டு பேசணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, நாங்கள் ஃபாரின் ஷெடியூலில் ஒர்க் பண்ணோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோடு பேசுகிற மாதிரி இருந்தது. மஞ்சு மேம், வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம். அவங்களோட வந்துட்டு ஷூட் பண்ணும்போது ஒரு தடவையும் நான் கேரவன் போல் நான் மேம் பண்ணுறதை பார்க்கணும், அவங்கள ரசிக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மானிட்டர்கிட்டே உட்காந்துட்ருப்பேன். ஸோ லைக் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் அனாகா, ரைசா அண்ட் பிரவீன், சஞ்சனா, தாரா, காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையுமே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஷவந்தி, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அண்ட் அருள், வெரி கூல் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு சினிமாட்டோகிராஃபர். நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது இன்னும் லைக் ரொம்ப கூலாக ரொம்ப எனர்ஜியாக இருப்பார். நாங்கள் ஷூட் ஆஸ் அ ரியல் பர்சன் அவரும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பழகும்போது தெரிஞ்சுது. அண்ட் எடிட்டர், ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட்
திபு சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஆல்ரெடி எனக்கு பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கீங்க. இது உங்களோட ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபிலிம். பட் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் மியூசிக். கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் கரியரில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். செல்வா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். லைக் அவங்க வந்து ரொம்ப லைக் நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா கூட அதை தாண்டி எப்படி ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து ஒர்க் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக சூப்பராக வாங்கிடுவார். ஸோ அவரும் சரி, அவரோட டீமும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட அசிஸ்டன்ட் டிரெக்டர் டீம் சாரு, நெட்டோ, அனுஜ், ஹர்ஷா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட காஸ்டியூம் டீம் உத்ரா மேம் அண்ட் துர்கா எல்லாருக்குமே லைக் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன் செகண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச். இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்களே, ஸோ பேசலாம் கூப்பிட மாட்டாங்கன்னு ரொம்ப சில்லாக உட்காந்துட்டு இருந்தேன். சடனாக ஏற்றிட்டீங்க. பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லா விழாக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி சினிமா போகிற ஒரு டவுன் ஸ்டேஜில் நீங்கள் தான் சினிமாவை ஐ திங்க் தூக்கி பிடிச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் டு அஸ். என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு ஐ திங்க் ஆஃப்டர் 2 years தமிழ் சினிமாவில் ஸ்டேஜ் ஏறியிருக்கேன். பிகாஸ் இன் பிட்வீன் ஐ வாஸ் இன் தெலுங்கு. ஸோ ஹாப்பி டு பி ஹியர். கொஞ்சம் நர்வஸ் வளருவான்னு நினைக்கிறேன். எனிவே ஷார்ட்டாக இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் அ லிட்டில் டைம். சாரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர்ஸ் வெங்கடேஷ் சார் அண்ட் லக்ஷ்மண் சார், அவங்க 2 பேரும் ஒரு 2 துருவங்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு ப்ரில்லியண்ட்டான காம்பினேஷன். அந்த சினிமா மேலே மோர் தென் மணி அவங்களுக்கு இருக்கிற பேஷன். எஸ்பெஷலி லக்ஷ்மண் சார், நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்கேன். பட் கான்ஸ்டண்ட்டாக அந்த படத்து மேலே ஒரு கண்டினியூஸாக அவங்க அவ்வளோ இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, எடிட் பார்க்குறதாகட்டும். ஆனால் செட்டுக்கெலாம் வர மாட்டாங்க, வெரி டீசெண்டாக. பட் வெளியிலேருந்து அப்படியே மேற்பார்வை பார்த்துட்டே இருப்பார். இந்த படம் இது ஒரு லார்ஜ் ஸ்கேல். இந்த ஸ்கேலுக்கு என்ன தேவையோ இது வரைக்கும் எந்த ஸ்டாப்பும் இல்லாமல் எல்லாமே கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்டிஸ்ட் சொல்லவே வேணாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மஞ்சு மேம். மேம், எவ்ரி டைம் as everybody said, like we all love you and you are Indian cinema pride, I guess. I mean, one of the finest actor I've seen. Every time I look at you through the viewfinder, will be like that. So nice working with you. And Sarath sir, இந்த படத்தில் நிறைய டெரெயின் இருக்குது. நம்ம மனு வந்து ஆஸ் ஏ ரைட்டிங் இட் செல்ஃப் எல்லாமே பார்த்தா உருண்டு பரண்டு பண்ணுறக்கூடிய ஒரு ப்ரமைஸாக தான் இருக்கும். ஆனால் அவர் மட்டும் டிப்டாப்பாக அப்படியே ஸ்டைலாக வருவார். அண்ட் எவ்ரி ஒன் ரியலி சஃபர்ட். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானில் ஷூட் பண்ணோம். சரத் சார் வந்து காரவானுக்கே போகல, அந்த வெயிலே இருந்தார். அவ்வளோ ஹாட், அவ்வளோ இதுவாக இருந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் தேர். நான் கேட்டேன், சார் இப்போ டைம் இருக்கு, நாங்கள் அந்த சூரியன்லாம் பண்ணும்போது நான் காரவானை யூஸ் பண்ணோம், இப்படியே தான் இருந்தோம், கார்லலாம் ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ அந்த டெடிக்கேஷன் இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் அ லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே மழை எங்களை தேடி வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஆக்சுவலி பஞ்சபூதங்கள் இந்த படத்துலையும் இருக்குது, எங்களோட ஷூட் பண்ணும்போதும் இருந்தது. மழை இட்ஸ் லைக் ஈவன் ராஜஸ்தான் வி brought ரெயின். அந்த மழை வர சான்ஸே இல்லாத ஒரு நேரத்தில் மழை வந்தது. அண்ட் லைக் தட், லைக் அனகா, ஆர்யா சார் சொல்லவே வேணாம். ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சம்படி யாரோ ஒரு மாஸ்டர் யாரோ செட்டுக்கு வந்திருந்தார். அவங்க பையனை கூப்பிட்டு வந்தார். நல்லா இப்படி டாலாக இருந்தார். யார் அது அப்படின்னா, என் பையன் தான் அந்த படத்தை இப்போ கூப்பிட்டு வந்தேன். பார்த்து ஆமாம் அவன் இத்தினோடு இருந்தான் அப்படின்னு. அப்போ நான் பின்னாடி வந்து கமெண்ட்டாக சொன்னேன், ஆமாம் இங்கே அந்த காலத்து ஆக்டர் அப்படின்ட்டு. ஸோ மெனி இயர்ஸ் அண்ட் இஸ் ஜஸ்ட் ஸ்டில் ஹோல்டிங் இட். நான் ஒரே ஏரியா அண்ணநகர் சின்ன அப்போ இருந்தே பார்த்துருக்கேன் அவரை. அப்போல்லாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது. பட் ஐவ் சீன் ஹிம். அப்போ எப்படி இருந்தாரோ இப்போவும் அப்படியே தான் இருக்கார். ஸோ தட்ஸ் இஸ் அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் டுவர்ட்ஸ் what he is doing. Really admire that. And Anaga and Gautam Karthik, sorry, எல்லாருமே எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் என் பங்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். அகெயின் சாரி அகெயின். Gautam Karthik will be like one of the charmest guy I have seen. அவ்வளோ ஒரு இல்லை, இது படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இட்ஸ் டூ குட். உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு இது இருக்குது ஜிகே. அமேசிங். அண்ட் மை ப்ரொடக்ஷன் டிசைனர் ரஜீவன் சார், நாங்கள் ஒரு செட் எல்லாமே நிறைய செட் இருந்தது இந்த படத்தில். போவோம், மனு வந்து வில் பி சேயிங் சம்திங், போயிடலாம் மனு, அவ்வளோதான் மனு, இது இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு. when we come back and see ஒரு வேற லெவலில் அப்படியே இருக்கும். சார், ஐ லவ் யூ. I call him daddy and such a lovely soul you are and very very pleasure working with you sir. And Silva Master, as எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படத்தோட முக்காவாசி டைரக்டர் அவர் தான். எனக்கு
பெரிய இம்சையும் அவர் தான். ஏன்னா எல்லாம் சுற்றி கேமரா இருக்கும், எல்லாத்துலேயுமே வந்து 360 degrees லைட் பண்ண வேண்டியது இருக்கும். இட் வாஸ் டஃப் அண்ட் ஆல்மோஸ் இன் ஃபன் ஒர்க்கிங் வித் ஹிம். அவ்வளோ ஒரு டிசிப்ளின், என்ன ஒரு ஃபாஸ்ட், அந்த எனர்ஜிலாம் சத்தியமாக எங்கேருந்து வருதுன்னு தெரியல அவருக்கு. I really admire and learn a lot, and I mean second film working with him, such a pleasure sir. And rest Divanan இந்த தமிழகம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே வந்து பண்ண வச்சுட்டாரு. அண்ட் திஸ் ஃபில்ம் மோர் தென் அ சாங், ஐ திங்க் இதோட பேக் போனே வந்து ரீரெக்கார்டிங் தான் இருக்கும். ஐ திங்க் அது வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். டீசர் உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு சான்ஸ் கொடுத்த மனுக்கும், லக்ஷ்மண் சாருக்கும், வெங்கடேசன் சாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். செம்ம ஃபோமோவாக இருக்குது ஆக்சுவலாக இந்த டீம் கூட ஒர்க். ஐ மீன் ஐ டென்ட் கெட் ஸோ மச் டைம் வித் திஸ் டீம் ஆர் வாசன்ட் ஆன் த செட், பட் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஐ ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த ப்ளெஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் மனு சார் அண்ட் திபு சார். மனு சார் ரொம்ப தெளிவு, எப்பயுமே வந்து ப்ரீஃப் ரொம்ப கிளியராக கொடுத்துருவாங்க, எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேண்டான்னு, which makes the life of a lyricist very very easy. திபு சார் வந்து நிறையா பேசலாம், ஆக்சுவலாக ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம் நான் திபு சார் பற்றி. நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிங்க இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 400 ட்ராக்ஸ் இருக்கா திபு. ஸோ 400க்கு மேலே ட்ராக்ஸ் இருக்கு. அந்த ஒரு ட்ராக்கையும் உட்காந்து செதுக்கி ஒரு செகண்டும் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் கான் இன் டு த ரீரெக்கார்டிங் ஆல்சோ. இங்கே பாட்டு கேட்கும்போது, இந்த டீசர் பார்க்கும்போது, நான் வந்து வெளியால் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ். குட் ஈவினிங். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மிஸ்டர் எக்ஸ் ஒரு அமேசிங்கான மூவி அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். அட் த சேம் டைம் மனுவை பற்றி சொல்லணும். ஸோ மனு வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் மனு. பிகாஸ் என்னென்னா மனுக்கு அந்த ஒரு மியூசிக் சென்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ மியூசிக் எல்லாம் போட்டு காட்டும்போது ஹி ஐடென்டிஃபை சம்டைம்ஸ் த ராகா. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் அதே மாதிரி கிருத்திகாவோட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் லிரிக்ஸிஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பேட்டர்ன். அண்ட் ரீரெக்கார்டிங் லைக் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் மேவரிக்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். சாரி, என் சத்தத்தை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இல்லை, கொஞ்சம் ஷூட்டிங்கில் போயிட்டு வந்தனால அப்படி இருக்குது. முதல்ல இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோட இயக்குனர் மனு தான். ஸோ அவருக்கு என்னோட தேங்க்ஸ். அது வந்து நாங்கள் 2 பேரும் சந்தித்தது முதல்ல என்ன எறிந்தால் படத்தில் இருந்து. அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்செட் பாய் தான். அங்கேருந்து ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவார் எல்லாத்தையும். ஃபைட் மாஸ்டர் வந்தால் அவருக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அவரே சொல்லிடுவார். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார். கேமராமேன் வேணால் வந்தால் அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார். இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்படி எல்லாருக்கும் என்னென்ன தேவைங்கிறத அரேஞ்ச் பண்ணி வச்சுருவார். ஆனால் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ஸ்ரவந்தி மேடம் வச்சுருப்பார். அவங்களெல்லாம் பெண்ட் அனுப்பிடுவார். அப்புறம் சாரு மேடம் இவங்களெல்லாம் வந்து பெண்டை நம்பி வேலை வாங்கி ஃபைட் மாஸ்டருக்கு நல்லபடியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவார். ஸோ இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் ஒரு பார்த்துக்கிற விஷயம். ஏன்னா அவரோட டீமை வருத்தி எல்லாத்துக்கும் பயங்கர சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தார். இப்போ நீங்கள் நம்ம லக்ஷ்மண் சார் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சண்டை எடுத்தாச்சு. இங்கே எல்லாருக்கும் சண்டை எடுத்து நான் கேட்டேன், இதுக்கு இடையில எப்படி சீன் வைப்பீங்க அப்படின்னு. மாஸ்டர் எழுத்து அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்கும். நம்ம படம் தான். ஸோ இதில் லக்ஷ்மண் சார் பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு அனுபவம் இருக்குது.
ஒரு கதை பேசச்சில் போயிருந்தோம் அவர்கிட்ட. அவ்வளோ ஈஸியாலாம் அவரை சமாளிச்சுட்டு வந்துட முடியாது. பட் எப்படி சமாளிச்சுட்டு வந்தாருன்னு தெரியலை. இவ்வளோ சண்டை காட்சிகளை வச்சுக்கிட்டு சூப்பர் அவர் கதை செலக்ட் பண்ணுறதுல. அதே மாதிரி இந்த படம் வந்து நம்ம சவுத் இந்தியா இல்லாமல் நார்த் இந்தியா, ஈஸ்ட் இந்தியா, வெஸ்ட் இந்தியா அந்த மாதிரி எல்லா இடத்தையும் சுற்றி படம் எடுத்துட்டோம். பத்தாதுன்னு சொல்லி இன்னும் ஃபாரின்லாம் போய் சுற்றி இதுக்கெல்லாம் பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம்ஸ். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள், பாண்டியன் அண்ட் அவங்க டீமுக்கு. அப்புறம் சரத்குமார் சார் பற்றி சொல்லணுன்னாச்சுன்னா அவ்வளோ பஞ்சுவல்னால் அவ்வளோ பஞ்சுவல், கரெக்ட் டைமுக்கு வந்துடுறது. வந்து அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்னு சொன்னேன் சார். அவர் வச்சு டைரக்டர் கேட்டார், ஃபுல் சிங்கிள் ஷாட் வேணும் அப்படின்ட்டாங்க. இப்போ ஆர்யா சார் சொன்னாருங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுல் சிங்கிள் ஷாட்னால் சும்மா ஒரு இடத்துல இல்லை, இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி ரவுண்ட் அடித்து அது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே ஏறி செகண்ட் ஃப்ளோரில் இறங்கி மேலே ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய ஷாட் எடுத்தோம். அவர் நான் பண்ணிடுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணிட்டார். எனக்கு ஷாக் அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு. ஏன்னா அவங்களோட டெடிகேட் பண்ணி எங்கள் அசிஸ்டண்ட்டு அப்படி கற்றுக்கிட்டு ஸோ இப்படி அவங்க சைடில் ஃபைட் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஆர்யா சார் அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். இந்த படத்துக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் சொன்ன மாதிரி தான், இந்த உடம்புலாம் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா பெருசாக வந்து நின்னார். கௌதம் சார் ஃபீல் பண்ண மாதிரி. நானும் பிரதர் என்ன இது அப்படின்னு, இல்லை இந்த படத்துக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அது இல்லாமல் அவர் சொன்னது முழுசாக சொல்லணும். ஏன்னா தூத்துக்குடி ஊரே வெள்ளைக்காடாக மூழ்கிக்கிட்டு இருக்குது. எங்கேயும் போகிறதுக்கு வழி இல்லை, சாப்பாடுக்கு வழி இல்லை, ஒன்றுமே இல்லை. இவர் ரூமை திறந்தா 2 சேரை ஒன்றா வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சேரு சத்தம் போடுது. அந்த லெவலுக்கு அவர் பிரதர் என்ன பிரதர் இல்லை மாஸ்டர் விட்டுறக்கூடாது, பிடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்காரு. சரி பிடிங்க. ஸோ அந்த லெவல் டெடிகேட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஒர்க் பண்ணி முடித்து இப்போ அடுத்த படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு சந்திச்சா மறுபடியும் ஒல்லி ஆகிட்டார். பிரதர் என்ன நடுவில் இருங்க பிரதர், நான் ஒரு கம்ப்ரஸர் வச்சுருக்கேன் அப்படின்ட்டார். கம்ப்ரஸர் வச்சு யூஸ் பண்ணுறேன்ட்டார். ஸோ அந்த லெவல் டெடிகேட்டட். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் சொல்லும். இந்த படத்தில் வந்து யாரை லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக கௌதம் கார்த்திகை லவ் பண்ணுவீங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு. ஏன்னா நான் காளியனை பார்த்த மாதிரி நானும் திருட்டுத்தனமாக கொஞ்சம் பார்த்துட்டேன். இல்லை டைரக்டர் கொஞ்சம் காட்டிட்டார் திருட்டுத்தனமாக, எல்லாருக்கும் காட்ட முன்னாடி சவுண்ட் இல்லாமல் காட்டிட்டார். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் லவ் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னோடய பெஸ்ட் விஷஸ். முக்கியமாக சொல்லணும், அப்புறம் இந்த படத்தில் எல்லோரும் சண்டை போடணும் மாஸ்டர், அது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் டைரக்டர். எடிட்டர் சண்டை போடணும், கேமராமேன் சண்டை போடணுன்ட்டார். வேறு வழி இல்லை. நானும் எல்லாரும் இப்போ சொன்னார்ல கேமராமேன் ஜான்வு மாதிரி மியூசிக் கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். கண்ணை மூடிட்டு கம்போஸ் பண்ணி இதுதான் கம்போசிங்னு சொல்லிடுறது. பட் அவரும் இந்த ரோஷல் கார்பெண்டர் மாதிரி கேமராவை சுற்றி எடுத்துகிட்டு தலையெல்லாம் பிச்சுப்பார். அவர் சொன்ன மாதிரி தலையெல்லாம் ஒரு தேய்ச்சிட்டு இந்த பக்கமாக உருண்டு. பட் அவர் அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஃப்ரேம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. சூப்பராக இருந்துச்சு. அருள் சாருக்கும் அவங்களோட டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் முன்னாடி என்னோடய அண்ணா ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜு அண்ணா ஒரு சின்னதாக ஒரு செட்டு போட்டு கொடுங்க மாஸ்டர், நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளில் ஒரு பெரிய செட்டை ரெடி பண்ணிட்டார். சின்னதான்னு சொன்னது அவ்வளோ பெரிய செட்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே எடுத்த சீக்வன்ஸ் தான் என்னோடய ஃபேவரட் சீக்வன்ஸ். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த அண்ணனுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லோரும் சண்டை போடணும்னு சொன்னதில் எல்லாருமே ரிஹர்சல் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹோட்டல் புக் பண்ணி பெரிய லெவலில் மஞ்சு மேடம், அப்புறம் அதுல்யா மேடம், ரைசா மேடம், அனகா மேடம் இப்படி எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த படம் ஃபுல்லாக ஃபைட்டாக இருக்கும். ஃபைட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். டைரக்டர்ஸுக்காருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிபடி. பேசுறது கொஞ்சம் கஷ்டம், பட் இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் திஸ் ஃபில்ம். தமிழ் புரியும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ மனோ, தேங்க்யூ பிரின்ஸ் பிக்சர்ஸ், லவ்லி காஸ்ட் அண்ட் க்ரூ ஹியர். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இங்கே வீட்டிற்கும் காஸ்ட் குரூ அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஏன் கடைசியாக பேச சொன்னார் மனு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லோரும் பேசுகிறத ஆமோதித்து ஐ அசோசியேட் வித் ஆல் ஆஃப் யூ அண்ட் எவ்ரி திங் வாட் எவர் இஸ் செட் இஸ் ட்ரூ அண்ட் நத்திங் பட் ட்ரூத் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னார். மனு தான் சொன்னார், ஜாஸ்தி பேசாதீங்க,
கதையை பற்றி பேசாதீங்க, எனக்கு கதையை பற்றி ப்ரொடியூசர் மட்டும் தான் பேசுவார்னு சொல்லி அவர் வந்து புளூட்டோனியம், அப்புறம் எல்லாம் சொல்லி யுரேனியம் புளூட்டோனியம் எங்கே இருக்குது, 1965 கதையை ஆரம்பித்து 70 வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. பப்ளிஷ் பண்ணி அமெரிக்காவில் வந்து பப்ளிஷ் பண்ண அந்த பேப்பரை மனு பார்த்தாரு, அது உண்மை, சிஐயும் இந்தியா இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி நாளைக்கு பத்திரிகையாளர்கள் இப்படி ஒன்று இருக்கா, அப்போ இந்தியாவும் அமெரிக்காவும் சரி பண்ணிட்டாங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான நியூஸை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்மளுக்கே தெரியாமல் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா we are also involved, பார்ட் ஆஃப் த கிரைம் மாதிரி ஆகிடக்கூடாது. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு தான் நடிச்சிங்களா தெரியாமல் தான் நடிச்சிங்களா, இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்க, நியூக்ளியர் டிவைஸ் பண்ணுறதுக்கான புளூட்டோனியமே காணா போயிருக்குன்றாங்க. இவ்வளோ வருஷமாக காணா போனால் எங்கே போச்சு அப்படின்னு வந்து குரல் கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் எல்லாம் பிரமாதமாக சொல்லிட்டீங்க. இருந்தாலும் இதில் ஒரு வெரி பிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜோக்ஸ் அசைட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனு அண்ட் டீம், என்டையர் டீம், இட்ஸ் ஹார்ட் ஒர்க் மனுன்னு சொல்லணும். அதுக்கு வந்து ஏபிளி சப்போர்ட்டட் பை பிரின்ஸ் ப்ரொடியூசர்ஸ் 2 பேரும், வெங்கடேஷ் சாரும் சரி, லக்ஷ்மணும் சரி. இப்போ அவங்க வந்து போட்டி அடுத்த படத்தில் வந்து ஹீரோலாம் தடை. ஏன்னா இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறதில்ல, எல்லாம் அந்த ஓனர்ஸே நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்லாம் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அவர் பார்த்தாலே கொஞ்சம் பொறாமையாக இருக்குது. ஏன்னா அவரும் பாடியெல்லாம் பில்ட் பண்ணிக்கிட்டு ட்ரிம் ஆகிட்டார். கௌதம், ஆர்யா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் அவரை. அடுத்த படத்தை கமிட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் படிங்க சார்னு சொல்லிடலாம். இது ஒரு பெரிய எஃபர்ட். மிஸ்டர் எக்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி பிக் எஃபர்ட் அண்ட் தேங்க்யூ மனு ஃபார் கிவிங் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மனு வந்து அந்த கதையை சொல்லும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஸ்கேலான படம் தான் உண்மையிலே, தி லார்ஜ் ஸ்கேல் மூவி. அது வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து கதையை கேட்டு இதை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா அவர் சொன்ன மாதிரி there is something in it, the sacrifices of உளவுத்துறை பற்றி, the intelligence people, how they work hard. ஏன்னா அவங்க வந்து வெளியே தெரியாத கதாநாயகர்கள், அந்த வெளியே தெரியாத கதாநாயகர்கள் இந்த படத்து மூலம் எப்படி அவங்க வந்து மெனக்கடுறாங்க என்பது சுட்டி காட்டுகிற ஒரு படம். நிச்சயமாக எல்லாருமே இங்கே ஆக்ஷன் ஹீரோஸ் தான். அந்த ஸ்டேஜில் சில்வா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம், எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுருக்காரு. அவர் வந்து என்ன ஒரு சிங்கிள் ஷாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அது எப்படி வெட்டி வச்சுருக்காருன்னு தெரியாது. பிரசன்னா சார் தனியாக கேட்டுறேன் நான், ஏன்னா சிங்கிள் ஷாட் நல்லா பிரமாதமாக இருந்தது. ஆனால் படத்துக்கு வந்து லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கேன்னு கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கும், அது வந்து சந்தோஷம் தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித் த குட். இந்த படத்தை வந்து நிச்சயம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை, எல்லோரும் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சண்டை படத்தை எடுத்து விட்டாருன்னு சொல்லிடாதீங்க. there is a lot of emotions in the entire film which cannot be said, no, it will be a spoiler. அந்த இமோஷன் வந்து என்னன்றது படத்தை பார்க்கும்போது இந்த டீப் ரிலேஷன்ஷிப் எமோஷன்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் இந்த படத்தில். அந்த இமோஷன் எப்படி இருக்குது, ஹூ இஸ் ஃபைட்டிங் ஹூம். ஏன்னா இங்கே சொல்லும்போது கௌதம் கார்த்திக் வில்லன்னு சொல்லிட்டாங்க, அவர் ஹீரோ இல்லை. நம்மளும் வேண்டாம், கதை சொல்ல வேண்டாம்ல, இதை நான் யூஎஸ்பியே வச்சுக்கிட்டேன், எந்த மீட்டிங் போனாலும் அப்படி சொல்லிடுறது. ஸோ வெரி சார்மிங் பர்சன் கார்த்திக், ஆர்யா, எவ்ரிபடி இஸ் சார்மிங் ஓவர் ஹியர். அண்ட் ஆர்யா வந்து எல்லாருக்கும் சாப்பாடெலாம் கொடுத்துருக்காரு, எனக்கு அப்படிலாம் கொடுக்கல. ஸ்வீட் வாழ முடியினாங்க, எப்படி ஸ்வீட்டாக இருக்கான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா ஸ்வீட் பாயாக இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் இஸ் ஒர்க்கிங் அவுட் ரியலி ஹார்ட். கார்த்திக் கௌதம் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். பிகாஸ் சம் ஆஃப் த ரியாக்ஷன் தட் கௌதம் கிவ்ஸ் ஐ யூனலி திங்க் ஆஃப் கார்த்திக். ஏன்னா அவங்க அப்பாவோட ஞாபகம் எனக்கு உடனே வந்து பிகாஸ் இஸ் சச் எ க்ளோஸ் படி ஆஃப் மைண்ட். ஸோ இந்த படம் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. அண்ட் பிரகாஷ் வந்து நீங்கள் தூங்காமல் அதை பார்த்தது இந்த படத்தோட வெற்றி. எனக்கு கவிதாலாம் அங்கே உட்காந்துருக்கேன், எதுக்குன்னு தெரில. என்னோட சகோதர சகோதரிகள் எங்கெங்கேயோ உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து சிறப்பாக திரைப்படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். உண்மை இதில் வந்து ஆக்ஷன் மட்டும் இல்லை, எமோஷன் இஸ் தேர் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ. அண்ட் மனு டெடிக்கேட்டட் பர்சன். மனு வந்து ரொம்ப சாஃப்டாக தெரிவார், அப்படி தான் தெரிவார், அவர் சாஃப்ட் இல்லை. அவர் சத்தம் போட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டரையே தாங்காது. அதெல்லாம் பார்த்துட்டேன் நான். ஏன்னா சீன் மனு டென்ஸ் பர்சன், அதாவது ஒர்க்கில் அந்த மாதிரி பண்ணி எல்லாரையும் மெனக்கடை வச்சு எல்லாரையும் ஒர்க் பண்ண வச்சு everything, every nuance in the film is very clearly chiseled by him சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாருமே வந்து சிறப்பாக. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லார் பேரையும் சொல்லணும். அருள், ராஜீவன், பிரசன்னா எல்லாருமே. அருள் வந்து தலையை பிச்சுக்கிட்டாருனாங்க, தலையில் எது இருந்தால் பிச்சுக்கலாம், ஒன்றும் இல்லாத ஏற்கனவே பிச்சுட்டிங்கன்னு தெரில எனக்கு. என்ன அருள் எல்லாம் தலையை பிச்சுக்கிட்டாருன்னு தலையை பார்த்தேன் நான். அதனால் அருள் இஸ் கிரேட் கேமராமேன். அவர் ராஜீவன் சொல்லவே வேண்டாம், ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடினரி ஆர்ட் டைரக்டர்ஸ் ஆர் கண்ட்ரி ஹஸ் காட். அண்ட் கதாநாயகன் தீபு, ரியலி லவ்லி சாங். இதை பார்க்கும்போது நான் வந்து ஒரு காதல் காட்சி எனக்கு கொடுக்குறேன்னு வருத்தம் இருக்குது எனக்கு. சரி, பார்ட் 2 எடுக்கும்போது பண்ணிடுங்க அதை மனம் ப்ளீஸ், அது கொஞ்சம் பார்த்துங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வமாக ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அமர்ந்திருக்கீங்கன்னு சொன்னாலே யூ ஃபைண்ட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் இந்த ஃபிலிம். அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக
அனைவரும் பாராட்டுகின்ற படமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும், டிவி, இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். இங்கே எல்லோரும் படத்தை பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப நான் படத்தோட கதையை பற்றியோ அதோட டிஸ்கிரிப்ஷனோ எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. பட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, எனக்காக ஒரு 10 minutes கொடுங்க. ஏன்னா இது நான் சொல்லியே தீரணும். பிகாஸ் படம் எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் gratitude and thankfulness. So எனக்கு வந்து so I'm going to start saying few things. So please கொஞ்சம் 10 minutes கொடுங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து ரெண்டாவது படம், இது என்னோட ரெண்டாவது படம். மிஸ்டர் எக்ஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் FIR. ஸோ ஒரு ரெண்டாவது படம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கணும்னா அந்த மொதல் படம் வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஸோ அந்த மொதல் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடித்து கோவிட் டைமில் அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண விஷ்ணு விஷாலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் FIR இல்லைன்னா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ மூவிங் ஆன் டு மிஸ்டர் எக்ஸ், FIR ரிலீஸுக்கு ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு நம்பர் யாருன்னு தெரியல. கால் எடுத்தால், பிரதர் நான் வெங்கடேசன் பேசுகிறேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா. சார் நீங்கள் எனக்கு வெங்கடேசன் சொன்னோன்னே யாருன்னு தெரியல, பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து பேசுகிறேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த பாயிண்டில் வந்து FIRோட ப்ரொமோஷன் ஆரம்பித்த டைம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது ஏதோ கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு, சரி சார் நான் ஒரு 2-3 டேஸில் நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு விட்டேன். கரெக்டாக 3 நாள் கழித்து திரும்ப அவரே கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து லக்ஷ்மண் சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஐ காட் டு நோ ஹூ வெங்கடேசன் சார் இஸ். சார் நீங்கள் கொடுத்த அந்த ஃபஸ்ட் ஃபோன் கால், அந்த ஒரு கால்னால தான் இன்றைக்கி இங்கே நிற்கிறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல அந்த பாயிண்டில். அப்போது நான் ஒரு எல்டர் பிரதராக பார்க்குற ஒருத்தர் இருக்காருங்க, மிஸ்டர் ராஜீவன் சார், எங்களோட ப்ரொடக்ஷன் டிசைனர். அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி லக்ஷ்மண் சார் பிரின்ஸ் பிக்சர்ஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா, அட்வைஸ் இருக்கா, வாட் டு டூ அப்படின்னோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஜென்டில்மேன், கண்ணை மூடி நம்பலாம், go for it அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் வாட் ஸ்டார்டட் திஸ் அசோசியேஷன். ஸோ within few days I met with லக்ஷ்மண் சார். அது பேசினோம், ரொம்ப வார்மாக இருந்தது, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார். அப்போது ஐ ஹேட் another கமிட்மெண்ட், வேற ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருந்ததுனால இப்போ பண்ண முடியாது, நம்ம அது முடிச்சுட்டு பண்ணலாம். ஓகே பிரதர், நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். தென் FIR ரிலீஸ்ட் அண்ட் இட் டிட் வெல் தேங்க்ஃபுல்லி. அதுக்கப்புறம் அந்த நான் பிளான் பண்ணியிருந்த படம் நடக்கலை. அப்போது திரும்ப நானே தான் அவரை ரீச் அவுட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் நான் இமீடியட்டாக சொல்லி நாங்கள் வி ஒர்க்ட் ஆன் ஃபியூ ஸ்டோரிஸ். அது எதுவும் நாங்கள் ஒரு 6 months அந்த ப்ராசஸ் போச்சு. ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் ஒரு நாளைக்கு ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் another script. மிஸ்டர் எக்ஸ் என்னோட ரெண்டாவது படம்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பாயிண்டில் அது ஸ்கீம்லே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிரின்ஸ் பிக்சர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி சாய்நாத் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறது கேளு, வேற ஒரு கதை பண்ணலாமா, வேற ஏதாவது உன்னால் இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஆர்யா சாருக்கு கதை இருக்கா, அதுக்கு ஆர்யா சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு ஓகே, பட் ஆனால் ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அது நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பேசிட்டு வில் செட்டப் அ மீட்டிங் அப்படின்னாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆர்யா சார் எப்படி அவர் வந்து இல்லைன்னா உங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறது
ஸோ அவரை எப்படி கதை சொன்னால் அவருக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் சில பேர்கிட்ட நான் விசாரித்தேன். அப்போது விசாரித்த போது எல்லோரும் சொன்னாங்க, டைம் வேஸ்ட்டு, அவர் கதை கேட்பார், கேட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்ட்டுருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி ஓகே, அப்படி தான் இதுவும் நடக்க போகுதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். போயிட்டு ஐ மெட்டம். ஒரு 2 கதை அவுட்லைனாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். போயிட்டு இந்த கதையை சொன்னேன். வித்தின் ஒரு 20 minutes 30 minutes ஆஃப் நரேஷன் he said ஓகே ப்ரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக வெங்கடேசன் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஹீரோ கொடுக்குற அந்த அஷ்யூரிட்டி, அதுதான் அந்த ப்ராஜெக்ட் க்ரீன்லைட் ஆகும். ஸோ ஆர்யா சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒன்று ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ. நான் குயிக்காக சொல்லிடுறேன். இங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே எப்படி இவங்க தான் எனக்கு வேணும்னு நான் கனவுகளோடு யோசிச்சு பார்க்கல. ஐ நெவர் தாட் that I will work with Manju Warrier ma'am. I never thought that I will work with Sharat Kumar sir. Neither did I think I will get Gautam Karthik, all of them together in one film. So இவங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அது ப்ரொடியூசர்ஸை தான் கேட்கணும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் இது பேக்கேஜ் பண்ணணும், பெருசாக்கணும்னு சொல்லி வெங்கடேசன் சார் பிரதர் நான் பார்த்துக்கிறேன் பிரதர் அப்படின்வார். அவர் என்னத்தை பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ அவர் ஓகேன்னு சொல்லி கடைசியில் இவங்க எல்லாரும் ஆட் ஆன் ஆகும்போது அந்த படத்துக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், அதோட எனக்கு மெயினாக அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன்ற ஒரு இது இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி to all of you, நான் இங்கே ரொம்ப நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தனால I'm not individually addressing all of you. All the cast members, I sincerely thank you from the bottom of my heart. Okay, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே மாறி you have given me everything that you've got. I know ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன். பட் irrespective of all that, you did everything that I asked you to. So ரொம்ப நன்றி. Now இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி பேசினேன். இந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் இஸ் த ரீசன் வை த ஃபிலிம் இஸ் பிக். அவங்க இதை பெருசாக எடுக்கலாம். லக்ஷ்மண் சார் ஒன்று சொன்னார், இந்த படம் இப்போ ஆர்யா சார் சொன்ன மாதிரி இந்த கதை ரொம்ப பெரிய கதை, இதோட ஸ்கேல் இது எப்படி தாங்கும், இது பண்ண முடியுமான்ற சந்தேகம்லாம் வரும்போது லக்ஷ்மண் சார், ஐ ரிமெம்பர் அ கான்வர்சேஷன், அவர் சொன்னார், எனக்கு இந்த சின்ன படம்லாம் வேண்டாம் ப்ரோ, ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம், ஐ வாண்ட் அ கிக் ஆஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்த அந்த ஒரு புஷ் தான் மேட் சச் அ பிக் ஃபிலிம். ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் இங்கே இருக்காங்க. மேவரிக், ஐ டோன்ட் நோ வேர் யூ கைஸ் ஆர் இஃப் யூ ஆர் ஹியர். ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஒன் பார்ட் ஆஃப் த டிசிஷன் மேக்கிங். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டீம், அவங்களுக்கு அடியில் இருக்கிற ஒரு டீம். ஓகே, ஸோ ஸ்ரவந்தி சாய்நாத், கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்? ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பால் பாண்டி, எங்கே இருக்கீங்க? ப்ளீஸ் பியான். ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாகராஜ் அண்ட் சாதிக். இவங்க 4 பேர் தான் ப்ரொடக்ஷன் முழுசாக இறங்கி பார்த்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் தட் ஐ ஹவ் ஒர்க் வித். நான் கேட்டதுக்கு எதுக்குமே இல்லைன்னு சொன்னதில்லை. கடைசி நேரத்தில் ரோடில் ஷூட் பண்ணணும், போலீஸ் பெர்மிஷன் இருக்காது. ஆனால் எதுக்குமே இவரும் சரி ஸ்ரவந்தியும் சரி நோன்ற வார்த்தை சொன்னதே இல்லை. எப்படி அதை நடத்தலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசித்தாங்க. நாகராஜ், சாதிக், நிறைய தடவை எனக்காக நீங்கள் போலீஸ்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, திட்டு வாங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அது இந்த படத்தில் இவ்வளோ பெருசாக விஷுவல்ஸ் தெரியறது நாங்கள் உழைச்சதுனால மட்டும் இல்லை, நீங்கள் உழைச்சதுனால தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போது my assistant directors, all of you please stand up. சாரு, இங்கே வேறு சில பேர் இல்லை, வந்திருக்கிறது இவ்வளோ பேர் தான். ஸோ சாரு, சத்யா, அலெக்ஸ், நெட்டோ, வினு, சந்தோஷ், அனோஜ் அண்ட் மோகன், all of you. நெல்சன் இங்கே இருப்பான், சாய்.
தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, என்கிட்ட இருந்து நிறைய திட்டு வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதுக்காக திட்டிருக்கீங்க, திட்டிருக்கேன்றது புரிஞ்சுக்கிட்டு படத்துக்காக உழைச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ கம்ப்ளீட்லி இன்டெப்டட் டு. ஓகே, தேங்க்யூ சாரு. இதோட ஒரு படத்தை, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு படத்தை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எழுதும்போது தெல் பி லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஒரு ரூமில் உட்காந்து ப்ரொடியூசரை கேட்டால் அவர் வந்து ஏதாவது ஒரு ரிசார்ட்லேயோ ஒரு 5-star ஹோட்டல்லையோ ரூம் போட்டு கொடுத்தாரு. ஆனால் அந்த ரூமில் உட்காந்து யோசித்து எழுதும்போது வர தாட்ஸ் கரெக்டாக இல்லையான்னு தெரியணும்னா ஐ நீடட் அ டீம். அண்ட் தட் டீம் இஸ் திவ்யங்கா. கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்? ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். ராம், வேர் ஆர் யூ? பிரவீன். இவங்க 3 பேர் தான் என்னோட பேக் போன். வித்தவுட் தம் இட்ஸ் வெரி டஃப் டு ரைட். ஏன்னா என்னோட வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி யோசித்து எனக்கு ஐடியாஸ் திரும்ப கொடுத்து என்னை சேலஞ்ச் பண்ணுற 3 பேர். ஸோ ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி திங் தட் யூ டூ ஃபார் மீ. அருள் வின்சென்ட். ஓகே, பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட் என்னன்னு அவரை நீங்கள் தனியாக கேளுங்க. அது எனிவே, அருள், ரகு, ராபர்ட், விக்கி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் லிட்ரலி ஒரு அதாவது ஒரு அசிஸ்டண்ட் மாதிரியே வேலை செஞ்சேன். தேங்க்யூ வெரி மச் ராபர்ட். அண்ட் அருள், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ வாண்ட் அண்ட் டெலிவரிங் இட் ஆன் ஸ்க்ரீன். த ஃபிலிம் லுக்ஸ் பிக். Partly, you have a major hand in it. Okay, and இப்போ எல்லாரும் பேசுன மாதிரி டேடி ஃபிகர், எல்டர் பிரதர் ஃபிகர் இஸ் ராஜீவன் சார். பொதுவாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ் இல்லை ஆர்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னா எல்லாம் செட்டிலே பண்ணிட்டா பெஸ்ட் அப்படின்வாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. படத்துக்கு என்ன தேவை, இந்த சீக்வன்ஸ் வந்து லைவாக ஷூட் பண்ணாதான் பெஸ்ட் அப்படின்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுற ஒருத்தர். someone I look up to and someone I turn to for advice. Thank you very much for being that presence in my life. இந்த படம் இப்போ எல்லோரும் கிண்டல் பண்ணி சொன்னாங்க, எல்லாரையும் ஆக்ஷன் பண்ண வச்சோம், முழுக்க முழுக்க கஷ்டப்படுத்தினேன், டார்ச்சர் பண்ணேன்லாம் சொன்னாங்க. நான் டார்ச்சர் பண்ணல, டார்ச்சர் பண்ணவர் இதோ இங்கே உட்காந்துருக்காரு. நான் எழுதி இதுதான் வேணும்னு சொன்னேன், அவர் தான் பண்ண வச்சார். ஸோ சில்வா மாஸ்டர், நம்மளோட அசோசியேஷன் இப்போ வந்து 13 years now. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட் எவர் யூ ஆர் டூயிங். நான் மேக்ஸிமம் இந்த படத்தில் சண்டை போட்டிருக்கேன்னா சில்வா மாஸ்டரோட தான். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் எழுதி எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா, இல்லை இப்படி பண்ணால் அது தப்பாக போய்டும், இப்படி பண்ணுன்னு ஒன்று பண்ணி என்னை குழப்பி விட்டு அப்புறம் நான் அவரோட சண்டை போட்டு ஏதாவது ஒன்று ஆகி கடைசியில் ஒன்று படத்துக்கு பெஸ்ட்டாக ஒன்று வரும். ஸோ தேங்க்யூ. நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்க, நிறைய எனக்கு தேவையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை விட பெட்டராக டெலிவர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. திபுனன் தாமஸ், வாட் கேன் ஐ சே? அவரை பற்றி இப்போ ஊரே பேசுது. டீசல், வாழ்த்துக்கள் டீசலோட சக்ஸஸ். இந்த படத்தில் எனக்கு தேவையான சாங்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அவரோட ஸ்டைலில் பெஸ்ட்டாக எப்படி கொடுக்க முடியும்னு யோசிச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் தாண்டி ஒன்று டெலிவர் பண்ணுறாரு. அது இட்ஸ் a வெரி யூனிக் குவாலிட்டி. அண்ட் யூஆர் a மியூசிக்கல் ஜீனியஸ். யூ ஆர் கோயிங் டு கோ வே அப். எங்களோட இன்னும் ஒர்க் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. So thank you very much. The film is looking big partly because of the sound and my sound engineers, I don't know if they are here. Vishnu PC, Dileeban, Tapas, அவங்க எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. The film's sound is very big because of that. Editor Prasanna, அவர் நிறைய பேச மாட்டார், ஆனால் யூ நோ ஹவ் வி ஒர்க். தேங்க்யூ. நீங்கள் எஃப்ஐஆர் டைம்லேருந்து என் கூட இருந்திருக்கீங்க. இந்த படம் எஃப்ஐஆரை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு படம், பட் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சுரேஷ், ஐ டோன்ட் நோ வேர் இஸ் ஹி. சாரு எப்படி இந்த படத்துக்கு ஒரு அசோசியேட்டோ அந்த மாதிரி ஈக்குவல் ஹேண்ட் சுரேஷுக்கு இருக்குது. அவர் வந்து ரொம்ப திறமையான ஒரு எடிட்டர். ஐ திங்க் ஃப்யூச்சரில் ஹீ இஸ் கோயிங் டு பி a really good editor. Thank you for everything you do for me.
இன்னைக்கு இங்கே வராத 2 பேர் இருக்காங்க இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர்ஸ், உத்ரா மேனன் அண்ட் தீபாலி நூர். காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிங்ன்றது வந்து இந்த படம் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது, இவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருக்காங்க, இவங்க தே ஆல் லுக் ஸோ குட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் Uttara Menon, who put it together. She was brilliant in the way she conceived my ideas and created a look. So she's not here, so please convey my thanks. Meeru and Durga, நீங்கள் 2 பேர் எங்கிட்ட நிறைய திட்டு வாங்கினீங்க, ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி என் கூடவே நின்று ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த விஎஃப்எக்ஸ் டீம் இங்கே இல்லை, பட் ஐ தேங்க் தம். போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டர்ஸை டிசைன் பண்ண பிரதூல், ஐ டோன்ட் நோ இஃப் ஹி இஸ் ஹியர், ஐ திங்க் ஐ சா ஹிம். ஸோ பிரதூல் அவரும் நரேன் த ஃபோட்டோகிராஃபர், இவங்க 2 பேர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் ரிலீஸ் ஆன அந்த போஸ்டர்ஸ். த வே இட் லுக்ஸ் குட் இஸ் பிகாஸ் ஆஃப் தம். சித்தார்த் and Gokul எங்கே இருக்காங்கன்னு தெரியல. I thank them for all the promotional work that they're doing. And கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, I'm standing here today as a director because of my wife. கௌதம் சார்ட்டு 2011 ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணும்போது ஒரு 15 இயர்ஸ், இப்போது 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. சினிமாவில் பெருசாக சப்போர்ட்டோ இல்லை சேலரிஸோ எல்லாம் ரெகுலராக வராது. என்னை முழுக்க பார்த்துக்கிட்டது அவங்க தான். ஸோ the dream of being a director is fulfilled because of a support like that. So I thank you. ஸோ இதுக்கு மேலே நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படம் ரொம்ப பெருசாக வந்திருக்கு, ஸ்கேல் ஸ்கோப் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கு முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண பெர்மிஷன் கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேசன் சாருக்கும் ஐ தேங்க் யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். த ஃபிலிம், whatever happens to the film is 100% in your hands because you pushed me to do the best. So I hope I have given you, I have not let you down, I have not disappointed you. So in closing, one last thing, ஒரு படம் ஜெயிக்கிறதும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் காரணம் ப்ரெஸ். என்னோட படத்துக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க எஃப்ஐஆருக்கு, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை ஏமாற்றாமல், ஆடியன்ஸை ஏமாற்றாமல், ப்ரொடியூசர்ஸை ஏமாற்றாமல், இதில் நடித்த யாரையுமே ஏமாற்றாமல் சின்சியராக ஒரு படம் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ வில் லைக் இட். என்ஜாய் இட் இன் தியேட்டர்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. நேரம் பொறுமையாக காத்திருந்து இவ்வளோ நேரம் நீங்கள் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். Thank you.